வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கம்ப்யூட்டர் நாலேஜ் தமிழா யூடியூப் சேனல். இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் வீடியோ மேக்கரை பற்றி சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோ மேக்கரை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூப்காக இன்ட்ரோ அல்லது அவுட்ரோவை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இது ரொம்ப அருமையான டூலாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனல் ஆட்ஸ், அதாவது ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ லிங்க்டின்லேயோ இல்லை யூடியூப்லேயோ ஏதோ ஒரு 50 செகண்ட்ஸ் ஆட்ஸு அந்த மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இது ரொம்ப சிறந்த டூல். ஸோ இதுக்கு அடுத்தது எஜுகேஷ்னல் வீடியோஸ் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஹாபீஸ், சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்லைட் ஷோ, ஒரு கொலேஜு, இந்த மாதிரி ஒரு வீடியோஸை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் பர்த்டே வீடியோஸை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா நீங்கள் மேம் ஜென்ரேட்டரு பயன்படுத்தலாம், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணலாம், வீடியோ கம்ப்ரெஷன்னு, வீடியோ ட்ரிம்மிங்கு, வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறது, ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, மியூசிக் ஆட் பண்ணுறது, வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது, ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸு, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸு இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆன்லைன் வீடியோ மேக்கர் சாஃப்ட்வேர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு கட்டம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்தலாம். ஸோ பெய்டு ஆப்ஷனும் இருக்குது. நம்ம அப்படியே கீழே இந்த ப்ரைஸிங்கில் போய் பார்த்தோம்னா, ஸோ ஃப்ரீயில் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் 480 பிக்சல் வரைக்கும் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அப்புறம் ஒரு ஸ்டாக் வீடியோ தான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் 12 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ லென்த் 1 நிமிஷம் தான் இருக்கும். அது போக வாட்டர் மார்க்கும் இருக்கும். அதாவது இந்த ஃப்ளெக்ஸ் கிளிப் அப்படிங்கிற ஒரு வாட்டர் மார்க்கும் அதில் இருக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் இதை ஃப்ரீயாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்துக்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு இந்த டூல் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு பிளானை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப குறைவான விலையில் தான் இருக்குது. நீங்கள் இதை பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஏதாவது பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனை இது பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேருடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் சரி வாங்க இப்போது ப்ராக்டிக்கலாக இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த சைன் அப் ஃப்ரீ அப்படின்ற பட்டன் இருக்குது பாருங்கங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் புதுசாக உங்களுடைய இமெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலும் இது சைன் அப் ஆயிரும். ஸோ இது உங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம சும்மா இப்போ ஜஸ்ட் நம்ம சோஷியல் மீடியா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூடியூப் இன்ட்ரோஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியமாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதனால் யூடியூப் வீடியோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். ஸோ அதை நீங்கள் வெல்கம் இமெயில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போய் நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃப்ளெக்ஸ் கிளிப் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் நவ் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுமே நீங்கள் உங்களுடைய ஃப்ளெக்ஸ் கிளிப் எடிட்டருக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் வேறு டாபிக்ஸ்க்கு இருக்குது. சப்போஸ் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாக்கா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸு இல்லை யூடியூப் ஆட்ஸு இது போல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் தகுந்த போல் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த
ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டேன். நீங்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு 2 மோடு இருக்குங்க. அதாவது பேசிக் மோடு, அட்வான்ஸ்ட் மோடு இருக்குது. அதாவது இந்த ஸ்டோரி போர்ட் மோட் அப்படிங்கிறது வந்து பேசிக் மோட், டைம்லைன் மோடு அப்படிங்கிறது வந்து அட்வான்ஸ்ட் மோட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோரி போர்ட் மோடை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பிகினர்ஸுக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் சைஸ், அதாவது வீடியோ ஸ்க்ரீன் சைஸை வந்து கேட்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் 16:9 செலக்ட் பண்ணிடுங்க. அதாவது இது வந்து ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இது எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது. ஸோ இது வந்து ஹாரிசான்டலாக இருக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸு அது போல் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த 9:16 இந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே கொடுத்துருங்க. நான் இப்போ வந்து 16:9 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துடலாம். ஸோ இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, மீடியா இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அதுவே வந்து இங்கே கீழே கவனிச்சிங்கன்னா இந்த இடத்த வந்து ஸ்டோரி போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்லைடு மாதிரி நம்ம என்ன இப்போது சப்போஸ் ஒரு வீடியோ கிளிப்பை போட்டாக்கா அது இங்கே தெரியும். இல்லை இமேஜை ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா அதுவும் இந்த இடத்துல தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது இங்கே வந்து இது உங்களுடைய ப்ரீவியூ செக்ஷன். இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் டெம்ப்ளேட்ஸுக்கு போயிருங்க. டெம்ப்ளேட்ஸுக்கு போய் நம்ம இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், யூடியூப் இன்ட்ரோவை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் வந்து இந்த யூடியூப் இன்ட்ரோ செக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்துடுங்க. இதில் வந்து அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஸோ மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக காமிக்கும். அதாவது அங்கே சி ஆல் அப்படின்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் இங்கே எந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே வந்து மவுஸை இப்படி பிடிச்சி வச்சுருந்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு அதை ப்ரீவியூ காமிச்சு கொடுக்கும். ஸோ இருங்க, நான் வந்து ஏதாவது ஒரு நல்ல டெம்ப்ளேட்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி வாங்க, நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரோவை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த இன்ட்ரோவே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்லைடு இருக்குது. சில இன்ட்ரோஸில் வந்து ஒரு ஸ்லைடு இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்லைட்ஸ் இருக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஆட் டு ஸ்டோரி போர்ட் அப்படின்னு இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இது ஆட் ஆகிடுச்சு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது இவ்வளோ மட்டும்தான். சரி, அப்போது அடுத்த ஸ்லைடையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்க வேண்டும். ரெண்டுத்தையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லைடில் தான் வந்து அது லோகோ இருக்குது. ஸோ இந்த முதல்ல வந்து ஒரு blank எம்டி ஸ்லைடு ஒன்று டிஃபால்ட்டாக வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க, அது வேண்டாம். ஸோ அதை எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்த ஸ்லைடில் தான் நம்ம வந்து லோகோவும் நம்மளுடைய பிராண்டுடைய பேர் இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்லைடில் தான் மாற்றிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் அந்த டெம்ப்ளேட் டு டெம்ப்ளேட் அது வந்து மாறுபடும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் லோகோவை மாற்றிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணலாம், இங்கே கிளிக் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீப்ளேஸ் அல்லது அப்லோட் லோகோ பட்டன் கொடுத்துருந்தா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது உங்களுடைய லோகோவை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய இதை பிராண்ட் நேமை டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் தமிழா டைப் பண்ணிட்டேன். ஸோ
இப்போதைக்கு நான் வந்து வெப்சைட்டு வந்து இன்னும் க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து இதை இப்படியே விட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு ஓகே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம இந்த லோகோவை கொஞ்சம் இந்த சைடை மூவ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது போல் வருது. சரி, ஸோ முதல்லேருந்து ப்ளே பண்ணிடுவோம். ஓகே, சரி சரி நான் வந்து இன்னொரு இன்ட்ரோ டெம்ப்ளேட்டையும் ட்ரை பண்ணிடலான்னு நினைக்கிறேன். சரி, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு இது வேண்டான்னு தோணுச்சுன்னா நான் வந்து இதை டிலீட் பண்ணிடலாம். ஸோ நான் மறுபடியும் பேக் போகிறேன். சரி, நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, நான் இதையே ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் இதில் வந்து ஒரு ஆட் டு ஸ்டோரி போர்டு அப்படின்னு இந்த பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். சரி, இதை டிலீட் பண்ணிடுறேன். சரி, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த லோகோவை வந்து மாற்றிடுவோம். ஸோ மறுபடியும் நான் வந்து அதை அப்லோட் லோகோ இடத்துல இது செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் மேலே உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல வந்து உங்களுடைய பிராண்ட் நேம் டைப் பண்ணிடுங்க. சரி, டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. சரி, இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் இந்த கலர் மேட்சிங்லாம் பொருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதையே வந்து நான் இன்ட்ரோவை வச்சுக்கிறேன். சரி, இப்போ நம்ம இதை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஃப்ரீ பிளானில் வந்து நீங்கள் 480p பிக்சல்ஸ் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் அதை 480 பிக்சல் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இங்கே வந்து வீடியோ டைட்டில் அப்படின்னு கேட்குது. வீடியோ டைட்டில் வந்து சரி, நான் வந்து CKTன்னு கொடுக்குறேன். சரி, கிரியேட்டட் பை CKTன்னு வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் தமிழா. ஓகே, சரி, வீடியோ டைட்டில் இந்த பாயிண்டில் கூட நீங்கள் அதாவது வீடியோ டைட்டிலை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குது. பட் நம்ம க்ரியேட் பண்ணுறது வந்து இன்ட்ரோவாக இருக்கிறதுனால இது தேவையில்லை. ஸோ நான் வந்து இந்த நன் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கடுத்தது வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் வீடியோ. ஸோ இது எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, எக்ஸ்போர்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. சரி, இதை சேவ் பண்ணதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே போல் ஒரு அவுட்ரோவையும் நம்ம இப்போ அடுத்ததாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இதே ஸ்க்ரீனுக்கு வந்துடுவீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதிலே வந்து நீங்கள் பார்க்கலாம், இங்கே சில இன்ட்ரோ டெம்ப்ளேட்ஸும் இருக்குது, அவுட்ரோ டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் நமக்கு வந்து இது வந்து அவுட்ரோன்னு இருக்குது. ஸோ இது பிடிச்சிருந்தா இதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுவோம் திரும்பவும். ஸோ இது வந்து இன்ட்ரோவாக இருந்ததுனால இது வேண்டாம், இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து வந்துடும். ஸோ அதனால் அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை மாற்றிடுங்க. ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே
எடிட் பண்ணிக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி CKTன்னு போடுறேன். இல்லை முழுசாகவே டைப் பண்ணிடலாம். ஓகே, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸு குறைச்சிட்றேன். ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துருவோம். கரெக்டாக இருக்குது. சரி, இப்போ இந்த மற்ற ஐட்டங்களையும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கூட நீங்கள் அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணி மாற்றிடுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுடைய URL அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இது முடிஞ்சதும் நீங்கள் மறுபடியும் அதே ஸ்டெப் தான். ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது 480 பிக்சல்ஸ், அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல டைட்டில் கேட்கும், அதை டைப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது இது வெறும் நம்ம இப்போ செலக்ட் பண்ணது மட்டும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு நன் செலக்ட் பண்ணிடுங்க. இல்லைனா அது இந்த டெம்ப்ளேட் ஏதாவது அது கூட சேர்த்துக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸ்போர்ட் வீடியோ பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ இது நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது மேலே டிபெண்ட் ஆகும். ஸோ நிறைய அனிமேஷன்ஸ் இருந்தால் அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். சேவ் ஆயிடுச்சு. சரி, இப்பயும் இதை நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்மளுடைய அவுட்ரோவும் ரெடி ஆயிடுச்சு. சரி நண்பர்களே, இந்த ஃப்ளெக்ஸ் கிளிப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்தாற் போல் மறுபடியும் பதிவுகளை தயாரித்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.